ஹாய் வியூஸ், வெல்கம் டு எவர்கிரீன் அமேசிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று வீடியோ போட்டிருக்க மாட்டோம். நம்ம சேனல் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ மகா சிவராத்திரிக்கு நம்ம என்னெல்லாம் கோவில் போகணுன்னு காமிக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்ப்பா. அதெல்லாம் நான் இதில் காமிக்கலாம். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போனோம். இதான் ஃபஸ்ட்டு கோவில். இது கேண்ட்டுக்குள்ளேயே இருக்குப்பா. இதில் சிவன், அப்புறம் சிவன் இந்த மாதிரி நிறையா எல்லா சாமியும் இருந்துச்சுப்பா. சிவன் எல்லாமே இருந்துச்சு. இந்த கோவிலுக்குள்ளே ஹனுமான் கோவில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போய் பார்க்கலாம். இது செகண்ட் கோவில். பார்த்திங்கன்னா இங்கே சிவன் இருக்காங்க. இது சிவன் கோவில்ப்பா. இது ரொம்ப சின்ன கோவிலாக தான் இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது செகண்ட் கோவில். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு கோவிலை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வீடியோ எடுத்திருப்பேன் கோயிலை ஃபுல்லாக சுற்றுறது. இது இத்தாரானா கேட்டுக்கு உள்ளே தான் இருக்குது, பட் சைடில் இருக்குப்பா. இப்போ பாருங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே சுற்றி காமிக்கேன். பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூ. நெக்ஸ்ட்டு சைடு வியூ. சைட்லலாம் சாமி வச்சுருக்காங்க, பட் பின்னால் மட்டும் சாமி வைக்கலை. பட் பின்னால் கீழே டைல்ஸிலே சாமி வச்சுருக்காங்க. டைல்ஸில் சாமி ஸ்டிக்கர் ஊற்றிருக்காங்க. இங்கிட்டு சைட்லேயும் சாமி படம் வச்சுருந்தாங்கப்பா. நெக்ஸ்ட்டு இங்கிட்டு ஒரு சாமி இருக்குது. பார்த்திங்கனாலே எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போய் பார்க்கலாம். பாய். இது மூணாவது கோவில்ப்பா. இதுவும் சிவன் கோவில் தான், பட் உள்ளே நிறையா சாமி இருக்கும். இதுதான் கேண்டில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கோவில்ப்பா. பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இது முந்தானத்து மகா சிவராத்திரி போனோம். பட் உள்ளே ஃபுல்லாக ரெட்டு ப்ளூவில் தான் நிறைய சாமி இருந்துச்சு. ரெட் கலர் பல்பு மேலே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சாமி தான்ப்பா. பாருங்கள். நம்ம 3 கோவிலுக்கு தான் பிளான் பண்ணி வந்தோம். பட் இந்த கோவிலுக்கு வந்தோடனே தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னொரு கோவில் அந்த சைடு இருக்குது, அங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால நம்ம நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு இப்போ கிளம்புறோம். இந்த சாமி மட்டும் பிளாக் கலரில் லைட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதான் மெயின் சாமிப்பா. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ கோவிலை சுற்றி உங்களுக்கு காமிக்க வீடியோ எடுத்து இப்போ காமிச்ச ஃபுல்லாக ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ காமிப்போம். இப்போ இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் எங்கிட்ட லைட் செட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுப்பா. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கிட்ட ரெட் கலர், அங்கிட்ட பல்ப் எல்லாம் தொங்க விட்ட மாதிரி சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உள்ளே கை கழுவுறதுக்கெல்லாம் இடம் வச்சுருக்காங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இந்த கோவில் எப்போ கட்டினாங்க எல்லாமே இதில் இருக்குது. இப்போ வீடியோ இதிலேருந்து ஸ்டார்டிங்ப்பா. உள்ளே போய் ஒன்றா காமிக்கேன் நான். பார்த்திங்கனாலே எனக்கு தெரியும். நாளைக்கு நம்ம என்ன வீடியோ போடுவோன்னா, எங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன் வீடியோ தான் நம்ம போடுவோம், ஆனுவல் டே. நெக்ஸ்ட்டு இதுதான் இத்தாரானே பெரிய கோவில். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குப்பா கோவில்லாம். இது வந்து மூடி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த ஃபவுண்டெயின் மாதிரி இருக்கும். பட் இது வந்து க்ளோஸ்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடி கட்டியிருக்காங்க. இது நம்ம பக்கத்தில் போய் கூட பார்க்கலாம். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் டெக்கரேஷன். பட் கொஞ்சம் தான் இருக்குது. ரெட் க்ரீனில் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில பல்ப் வந்து ஃபியூஸ் போயிருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை ஃபுல்லாமே பில்டு பண்ணதெல்லாம் நான் முன்னாலே காமிச்சிருப்பேன். பாருங்கள், இந்த செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த கோவில் லைட் டெக்கரேஷன் தான் ஃபுல் சூப்பர். உள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சிவனுக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இங்கிட்டு பாருங்கள், இப்போ இங்கிட்டெல்லாம் போய் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இது வச்சுருக்காங்க, கண்ணாடி எல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அங்கிட்டு இருக்கிற சாமியெல்லாம் வந்து காமிக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம பிக்சர்லேயே காமிச்சிருப்போம். பிக்சரில் காமிச்சோம், இருந்தாலும் திரும்பியும் காமிக்கேன் பாருங்கள். ரெட் கலர் இங்கே பிள்ளையார். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை சாமியும் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம முதலே காமிச்சிருப்போம் இதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு உள்ளே போய் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து உள்ளே சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கேன். உள்ளே ஃபுல் ஏசி. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஏசி. இங்கிட்டெல்லாம் வந்து பிக்சர் ஒட்டியிருக்காங்க, நிறைய மந்திரம் எல்லாமே ஒட்டி வச்சுருக்காங்க. இங்கிட்ட சாமி ஃபோட்டோ. இங்கிட்ட வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வேலை செய்யணும்னா அந்த மாதிரி கொட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது. இப்போ லெஃப்ட் சைட் சாமி பார்த்தா, இப்போ ரைட் சைடு என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களை காமிக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிள்ளையார் இருக்கார். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி, நான் அப்பவே சொன்னோம்ல பிளாக் கலரில் இருக்குன்னு. இங்கே ப்ளூ, இங்கே வந்து பிங்க். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வந்து ப்ளூ கலரில் ஒரு சாமி இருக்குது. உள்ளே வந்து நாய் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோவிலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம செகண்ட் கோவிலுக்கு அதாவது 4th கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இங்கிட்டு வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க போல், அதனால் இங்கே இருக்குது. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு தூங்குறதுக்கு எல்லாமே பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதுவும் வந்து சிவன் கோவில் தான்ப்பா. இப்போ உங்களுக்கு ஒன்று காமிக்க பாருங்கள். இதை பார்த்தா நீங்கள் ஆச்சரியமாயிருவீங்க. இங்கே குட்டியோண்டி ஒரு சிவன் இருக்குது பாருங்கள். இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலேருந்தே வாட்ரு வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு காமிக்க இங்கே பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் வச்சு அதுக்கு மேலே பாம்பு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எப்படி விழுது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதான் வந்து சிவன் கோவில் பாருங்கள். உள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெளியே இருந்து வியூ பார்க்க இப்படி தான் இருக்குது. முஸ்லீம் கோவில் மாதிரியெல்லாம் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா சிவன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எப்படி சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. இது எல்லாமே பைப் கனெக்ஷன் கொடுத்து சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நந்தி எல்லா சாமியும் இருக்குது. உள்ள பிள்ளையார்லாம் இருக்குது. இதை சிவனை சுற்றி பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கா. இப்போ உள்ள சாமி இதுதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பின்னால் வந்து நைட்டெல்லாம் தூங்குறாங்க. இன்றைக்கி வந்து பிரசாதம் கொடுக்காங்க அந்த கோவிலில். பின்னால் பார்த்திங்கனாலே நம்ம ஊரில் பிரசாதம்னா புளியோதரை, தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்களே. இந்த ஊரில் வந்து பூரி கொடுக்காங்க. பூரியும் அங்கே பார்த்திங்கன்னா பூரி பசஞ்சிட்டு இருக்காங்களா. இது வந்து பன்னீர் வந்து தொட்டு கிடையாது, பன்னீர் கிரேவி மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக கீழே தெரிச்சிருக்கு. வாங்க நம்மளும் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபுல்லாக சுற்றிக்கலாம் கோவிலை. அவ்வளோதான். இப்போ சாப்பிட உட்காந்துடலாம்ப்பா. பார்த்திங்கன்னா பூரி பன்னீர் எல்லாமே வச்சுட்டாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து இப்போ சொன்னாங்க இது பக்கத்தில் இன்னொரு குட்டியோண்டி ஒரு கோவில் இருக்குதுன்னு.
நெக்ஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த கோவிலுக்கு கிளம்பலாம். வீடியோ வந்து 10 மினிட்ஸ்க்கு ஆயிடுச்சுப்பா ரெக்கார்டிங்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கோவில் வந்து இதுலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோவிலே, குட்டியோண்டி தான் இருக்குது. இதுவும் வந்து சிவன் கோவில் தான் நினைக்கிறேன். பாருங்கள், உள்ளே போய் ஒவ்வொரு சமயம் காமிக்கேன். இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு கேட்டை திறக்கல. இங்கே வந்து சிவன் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை திறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை போய் திறக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது திறக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹனுமான் இருக்காங்க. இது வந்து ஹனுமான் கோவில் தான் நினைக்கிறேன். சென்டரில் ஹனுமான் இருக்காரு, அதான். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு பாருங்கள். பார்த்துக்கோங்க, இது வந்து உள்ளே இருந்த சிவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ போடுவோம்னா என் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.